பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் 9 நபர்களும் குற்றவாளிகள் என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தைச் சேர்ந்த ராதிகாவிடம் எம்முடைய செய்தியாளர் பரிமளா நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். தீர்ப்புக்கு பின்பாக 9 பேருமே குற்றவாளி அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை முன் வச்சிருக்காங்க. எந்த மாதிரியான தண்டனைகள் அப்படிங்கிறது 12 மணி அளவில் வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இந்த சம்பவம் நடைபெற்ற உடனேயே தன்னெழுச்சியாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கானவர்கள் வீதிக்கு போராடினார்கள். எந்த அரசியல் அடையாளங்களும் இல்லாமல் இவ்வளவு பெரிய அநீதி நடைபெற்றிருக்கிறது. இந்த அநீதிக்கு எதிராக நியாயம் வழங்க வேண்டும் என்பதற்காக போராட்டத்தை நடத்தினார்கள். அப்படி போராட்டம் நடத்திய அனைவருக்கும் கிடைத்த வெற்றியாக ஜனநாயக மாதர் சங்கம் பார்க்கிறோம். குறிப்பாக அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்தது. கோவை மட்டுமல்லாமல் தமிழகத்திலே இந்தியாவிலே தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்தினோம். அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக, காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக இந்த வழக்கிலே நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக போராட்டத்தை நடத்தினோம். எங்களுடைய போராட்டம், நாங்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள். 6 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சட்டத்தை, இந்த நீதிமன்ற தீர்ப்பு என்பது வந்திருக்கிறது. நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம். அரசியல் கட்சிகள், அன்றைக்கு இருந்த அரசியல் களத்தையே மாற்றி அமைத்த வழக்கு இந்த வழக்கு. ஆகவே அரசியல் கட்சிகளுக்கும் இது பொறுப்போடு செயல்பட வேண்டும், ஆட்சியாளர்களும் பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என்பதற்கு இந்த வழக்கினுடைய தீர்ப்பு ஒரு உதாரணமாக இருக்கிறது. 12 மணிக்கு தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள். உச்சபட்ச சட்டத்தில் உச்சபட்ச தண்டனையை இந்த குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும், அரசு வேலை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளையும் இந்த நேரத்திலே நாங்கள் முன்வைக்கிறோம். அதே போல பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பாதுகாப்பு என்பது இன்றைக்கு மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ஆகவே பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பாதுகாப்பை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம். இந்த 9 பேருக்குமே என்ன மாதிரியான ஒரு தண்டனைகள் வழங்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு? ஏன்னா 12 மணி அளவில் சொல்றேன்னு சொல்லி நீதிபதி அவர்கள் நந்தினி தேவி சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான தண்டனைகள் எதிர்பார்க்கப்படுது மேம்? தமிழக அரசு வழக்கறிஞர் சில பரிந்துரைகளை வழங்கி இருக்கிறதாக சொல்லி இருக்கிறாங்க. நீங்களும் கேட்டிருப்பீங்க. அந்த பரிந்துரையின் அடிப்படையில் சாகும் வரை ஆயுள் தண்டனை, அது போன்ற தண்டனைகள் வழங்க வேண்டும். அதான் நான் முதலே சொல்லிட்டேன். சட்டத்தில் உச்சபட்ச தண்டனை எதுவோ அது வழங்கப்பட வேண்டும் என்பதை ஜனநாயக மாதர் சங்கம் வலியுறுத்துகிறோம். பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் 9 நபர்களும் குற்றவாளிகள் என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் இதுகுறித்த நேரலையை தொடர்ந்து பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.